அனில் அகர்வால் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் என்று போடப்பட்டிருந்தது. ஒரு 2 நிமிடம் உங்களோடு தனியாக பேச வேண்டும், கொஞ்சம் ஓரமாக வாருங்கள் என்றார். நான் போனேன். உங்களை சந்திப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கள், எங்கு அழைத்தாலும் நான் வருகிறேன். உங்களிடம் சில தவறான தகவல்கள் இருக்கின்றன, அது பற்றி நான் பேச விரும்புகிறேன். மிஸ்டர் அகர்வால், ஐ வில் நெவர் மீட் யூ. உன்னை எங்கேயும் நான் சந்திக்க மாட்டேன். நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது, அங்கே சந்தித்துக் கொள்வோம் என்றேன். 3ஆம் நாள் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜி ராமசாமி என்னை அலைபேசியில் அழைத்து, உங்களை பார்ப்பதற்காகவே நாளை டெல்லியிலிருந்து காலை விமானத்தில் புறப்பட்டு வருகிறேன், எங்கே சந்திக்கலாம் என்றார். திகைத்து போனா, எங்கள் கட்சி அலுவலகமான தாயகத்திலே எழும்பூரிலே சந்திக்கலாம் என்று 11 மணிக்கு வந்தார். அமர சொன்னேன், தேநீர் பருகுங்கள் என்று சொன்னேன். என்னை தேடி டெல்லியிலிருந்து வந்திருக்கிறீர்களே, எனக்கே ஒன்றும் புரியவில்லையே என்று. இல்லை, நீங்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை பற்றி தவறான அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள், உங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று அதன் உரிமையாளர் அனில் அகர்வால் விரும்புகிறார். அனில் அகர்வால் இன்றைய உலக கோடீஸ்வரர்களிலே ஒருவர். சில நாடுகளில் அவருடைய தொழிற்சாலை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சந்திக்க விரும்புகிறார் என்றவுடன், மிஸ்டர் ஜியா, யூ ஹவ் கம் டு a wrong place, தப்பான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள், ஒரு காலம் நான் சந்திக்க மாட்டேன், நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறேன், அங்கே சந்திப்போம். தொடர்ந்து வழக்கு நடந்தது. மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் தீர்ப்பாயத்திலே பேச எழுந்தால் கட்சிகள் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அனைவரையும் அவர் சார்பிலே வழக்காடிய அந்த வழக்கறிஞர் அனுமதித்தார். நான் எழுந்தவுடன் நீதிபதியை பார்த்து, தீர்ப்பாய நீதிபதியை பார்த்து, இவரை பேசவிடக்கூடாது, இவர் வாதங்களை எழுப்ப நீங்கள் அனுமதிக்க கூடாது, அவர் மனுவை நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றார். நான் இதற்காகவே பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன், என்னை ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என்னை அனுமதிக்கவில்லை. நான் இடைவேளை நேரத்தில் அந்த வழக்கறிஞரிடமே, நீங்கள் கம்யூனிஸ்டுகளை அனுமதித்து விட்டீர்கள், மார்க்சிஸ்ட் கட்சிகளை அனுமதித்து விட்டீர்கள், எல்லா அமைப்புகளை அனுமதித்து விட்டீர்கள், என்னை மட்டும் பேசக்கூடாது என்று சொல்ல என்ன காரணம் என்று கேட்டேன். மை ஹை கமாண்ட் ஆர்டர்டு மீ, எங்கள் தலைமை, அதாவது நிர்வாகம் உத்தரவு போட்டிருக்கிறது. பிறகு என்ன ஆயிற்று? தீர்ப்பாயத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. ஹாரிங்டன் நாரிமன் அவருடைய அமர்வுக்கு வந்தது. அங்கும் என்னை பேசவிடக்கூடாது என்று முயற்சித்தார் அரிமா சுந்தரம் அந்த வழக்கறிஞர். நான் நீதிபதியை பார்த்து கேட்டேன், the blood spilled over on the soil of Tuticorin, 13 பேருடைய ரத்தம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மண்ணிலே சிந்தப்பட்டிருக்கிறது. ஆட்சி நடத்துவதோ அதிமுக ஆட்சி. சிந்தப்பட்ட ரத்தம் இந்த சுப்ரீம் கோர்ட்டிலே நீதி கேட்கிறது, அந்த ரத்தம் கேட்கிறது நீதியை என்றவுடன், நீங்கள் இங்கே வந்து பேசலாம் என்றார். நான் முன்னுக்கு சென்றேன். சற்று எனக்கு கொஞ்சம் நெர்வஸாக இருக்கிறது, எனக்கு சில நிமிடங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர், நீங்களா நெர்வஸா இருக்கிறீங்க, எங்களை நெர்வஸ் ஆக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அவரிடம் கேட்டேன், என்னுடைய 2 ரிட் மனுக்களும் இதிலே இருக்கிறது, ஆனால் வழக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றேன். உடனே எழுத்தரை அழைத்தார். இவருடைய 2 ரிட் மனு இருக்கிறது, 2ஐயும் சேர்த்து சென்னை ஹைகோர்ட்டுக்கே திரும்ப விசாரணைக்கு அனுப்பிவிடு என்றவுடன் நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வுக்கு வந்தது. 5-6 வழக்கறிஞர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு வாதாடினார்கள். நான் 3.5 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்தேன். அதன் நச்சு புகை பரவியதால் மயங்கி விழுந்தவர்களுடைய புகைப்படங்களை காட்டினேன். மரங்களின் இலைகள் எல்லாம் சருகுகளாகிவிட்டதை காட்டினேன். அதனால் ஏற்பட்ட விபரீதங்கள் அனைத்தையும் புகைப்படங்களாக காட்டினேன். இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வேறு இடத்திலிருந்து விரட்டப்பட்டு எங்கள் தமிழ்நாட்டில் முத்துக்கடல் என்று அழைக்கப்படுகிற தூத்துக்குடியிலே கொண்டு வந்து எங்கள் தலைமீது எவனாக உட்கார்ந்திருக்கிறது. இதை அகற்றினால் அன்றி விவசாயிகள் வாழ முடியாது, மீனவர்கள் வாழ முடியாது, நீரும் மண்ணும் நச்சுத்தன்மை ஆகிவிடும் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த 2 நீதியரசர்களும் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு தடை போட்டு தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றார்கள்.
நான் கேட்கிறேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் பல விமர்சனங்கள் செய்வது உண்டு. நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். ஆனால் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காகவும் என் வாழ்க்கையே நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். ஓட்டுக்காக அல்ல, கட்சிக்கு செல்வாக்கு தேட வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்களை பாதுகாப்பதற்காக. அதே மக்கள் தான் பாண்டிய மண்டலத்தில் வாழ்கிறார்கள். வைகை ஆற்றங்கரையிலே முல்லை பெரியாறு கிட்டத்தட்ட 2,85,000 ஏக்கருக்கு பாசனம் தண்ணீர் தருகிறது. மதுரை நகர் மக்களும் குடிக்க தண்ணீர் அந்த முல்லை பெரியாற்று தண்ணீர் தான். அதை கட்டி எழுப்பியவன் பென்னிக்குக் என்கின்ற இங்கிலாந்து நாட்டிலே இருந்து வந்த பொறியாளர். அதை கேரளம் உடைக்க முயற்சிக்கிறது என்ற போது 11 முறை நான் மறியல் செய்திருக்கிறேன். மதுரையிலே 5 உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். மதுரையிலே இருந்து கூடலூர் வரை 4 முறை நடைபெறும் நடத்தியிருக்கிறேன். நீதிமன்றத்திலே போய் வாதாடி இருக்கிறேன். மக்களை 10 லட்சம் மக்களை கம்பம் பள்ளத்தாக்கிலே திரட்டி இருக்கிறேன். அப்படி திரட்டுகிற காலகட்டத்தில் இதே போல ஒரு வேளையிலே உண்ணாவிரதம் இருந்த போது ஒரு இளைஞன் ஓடி வந்தான் மேடைக்கு. 5 நிமிடம் எனக்கு பேச அனுமதி கொடுங்கள் அண்ணா என்றான். தம்பி, காலை 8 மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரதம் இப்பொழுது இரவு மணி 7, நேரம் இல்லை, இதற்கு மேலும் நேரத்தை ஒதுக்க இயலாது என்று வருத்தத்தோடு சொன்னேன். சரி அண்ணா, நான் அதை ஏற்றுக்கொள்கின்ற போய்விட்டான். அன்று உண்ணாவிரதம் முடித்து இரவு காரிலே பயணித்துக் கொண்டிருந்த போது இப்பொழுது கடையநல்லூரிலே வேட்பாளராக மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் சார்பில் திமுக கழக கூட்டணியிலே போட்டியிடுகிறானே தம்பி ராஜேந்திரன், அத்தனை கடிதங்களையும் அவரிடம் கொடுத்தேன். மேடையில் கொடுக்கப்பட்ட கடிதங்களை ஒரு 10 மணி அளவில் என்னை அழைத்தார். இதில் ஒரு கடிதம் இருக்கிறதா, ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கின்ற ஒரு இளைஞன் அந்த கடிதம் உங்களை வானடாவ புகழ்ந்து விட்டு கடைசியில் இந்த பென்னிக்குக் ஆலையை கட்டிய அணையை காப்பாற்ற எந்த தியாகத்துக்கும் நான் தயார் என்று எழுதியிருக்கிறார். நான் அந்த கடிதத்தை பத்திரமாக வைத்திருங்கள் என்று அடுத்த 10ஆம் நாள் மீண்டும் அங்கே போராட்டம் நடத்தினேன். போராட்டம் நடத்த செல்லுகிறேன். போலீசார் என்னை புடைசூழ்ந்து வந்தார்கள். ஆனால் திடீரென்று செய்தி வந்தது, ஒரு இளைஞன் பண்டித நேருவின் சிலை மீது ஏறி நின்று பெட்ரோலை ஊற்றி தன்னை கொளுத்திக் கொண்டான். அவன் மரணத்தின் பிடியில் இருக்கிறான். உடலெல்லாம் தீ எரிந்து விட்டது, உடல் எரிந்து விட்டது என்ற உடல். உடனடியாக மதுரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்துவிட்டு நானும் பின்தொடர்ந்தே ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். உள்ளே போகக்கூடாது, உடம்பு பூரா வெந்து போய்விட்டது என்றார்கள். நான் அருகிலே சென்று நான் போவேன் என்று போய் பார்த்தேன். ஏன் பார்த்து தீ குளிச்ச, குடும்பமே நடுக்குதாக போயிருமே. இல்லைன்னா இந்த முல்லை பெரியாறு அணை உடைக்கப்பட்டு விட்டால் பஞ்சமும் பசியும் பட்டினியும் இங்கே தாண்டவமாடும், கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே நான் தீக்குளித்து உயிர் துறந்தால் அந்த செய்தி மக்கள் நெஞ்சத்தை தொடும் என்பதற்காக தீக்குளித்தேன் என்று சொல்லிவிட்டு, வருஷா வருஷம் தைப்பொங்கலுக்கு கிராமத்து மக்கள் எல்லாம் உங்களை பார்க்க வருவார்களாமே, வர்ற தைப்பொங்கலுக்கு என்னை நீங்க கூட்டிட்டு போவீங்களா என்று கேட்டான். கண்டிப்பாக அழைத்து போயிறப்பா என்றேன். 3ஆம் நாள் அவன் இறந்து போனான். நான் ஸ்டெர்லைட் வழக்குக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் டெல்லி விமானத்தில் இறங்கியவருக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் இறந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு அடுத்த விமானத்திலே புறப்பட்டு மதுரை வந்து சென்னை வந்து பிறகு மதுரை, அங்கிருந்து தேனிக்கு சென்றேன். காவல்துறை அதிகாரிகள் வந்து பதட்டத்தோடு நின்றார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு சிலையை சமட்டி கொண்டு அடிக்கிறார்கள், உடைக்க முயல்கிறார்கள். நாங்கள் போய் தடுக்க முடியாது, ஏராளமான இளைஞர்கள், நீங்கள் நினைத்தால் முடியும் என்றார்கள். அந்த போலீஸ் ஜீப்ல இருக்கக்கூடிய ஒலிபெருக்கை கையிலே வாங்கி, தம்பிகளே, நேரு சிலையை உடைக்காதீர்கள், அவர் நாட்டுக்கு நன்மை செய்தவர், நாட்டுக்கு திட்டங்களை தந்தவர், 8 வருஷம் ஜெயிலிலே இருந்தவர், மனிதருள் மாணிக்கம் என்று போற்றப்பட்டவர், பென்னிக்குக் கட்டிய இந்த முல்லை பெரியாறு அணைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு பாவமும் அறியாதவர், உத்தமமான அந்த தலைவரை, என் வாரிசு என்று காந்தியடிகளால் வர்ணிக்கப்பட்ட அந்த தலைவரின் சிலையை உடைக்காதீர்கள் தம்பி, இதற்காக பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிற நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன் என்று அத்தனை தம்பிகளும் வந்து என் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டார்கள். அவர் உடலை கொண்டு போய் மயானத்தை எரித்துவிட்டு திரும்பி வந்து அந்த வீட்டிற்கு சென்று
என்னால் இயன்ற தொகையை, என்னால் இயன்ற நிதியை தந்துவிட்டு நான் போய்விட்டேன். 10 நாள் கழித்து தேர்தல் பிரச்சாரம். இதே போல நான் வேலிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசி முடிக்கிற போது ஒரு பெண் கையிலே ஒரு பெட்டிஷன் கவரை வைத்துக் கொண்டு அழுது கொண்டே நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். தாயே, இங்க வாமா என்று நான் அழைத்தேன். இங்க வாமா. வந்தார்கள். பெட்டிஷனை என்னிடம் கொடுத்தார்கள். தீக்குளித்து இறந்து போன ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அண்ணன் மனைவி நான். அண்ணன் இறந்து விட்டார், என் கணவர் இறந்து விட்டார். எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. நாங்கள் வறுமையிலே வாடுகிறோம். இந்த பெண்ணை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கிட்ட பண வசதி இல்லை. நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நான் தேர்தல் முடியட்டும் அம்மா, நான் நிச்சயம் உங்களுக்கு தகவல் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தேர்தல் முடிந்தவுடன் முதல் வேலையாக அவர் குறித்து வைத்திருந்த அதே அலைபேசி எண்ணை அழைத்து சென்னைக்கு வர சொல்லி, தாயை மகளை வர சொல்லி, அவர்கள் விரும்பிய பொறியியல் கல்லூரியிலே சேர்த்து 4 வருடமும் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி வாராவாரம் அந்த பெண் வெண்ணிலா எனக்கு கடிதம் எழுதுவார். திருமணத்தை குற்றாலத்திலே போய் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நடத்தி வைத்து அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்த போது நான் அந்த தம்பி எங்கிருந்து வந்தவன், யார் இவன் என்று விசாரித்தறிந்த போது அவர் சொன்னார்கள், இவன் ஒரு மறவர்குல வாலிபன், இவன் தன்னை மாய்த்துக் கொண்டான், அந்த குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். இப்படி நூற்றுக்கணக்கிலே சொல்ல முடியும். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை பறிபோகாமல் தடுத்தது இந்த எளியவனுடைய முயற்சி தான். அது வடநாட்டு முதலாளிகள் கைக்கு போயிருக்கும். நியூட்ரினோ அது தேனி அம்பரப்பர் மலையை மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தையே அழித்து வெண்ணிக்குக் அணையையும் உடைத்து கேரளம் கட்டியிருக்கக்கூடிய அவர்களுடைய இடுக்கி அணையையும் உடைத்து போடும். எனவே இந்த நியூட்ரினோவை எதிர்த்து மக்களை திரட்டுவோம் என்று நான் நடைபயணம் ஆரம்பித்த போது தலைவர் தளபதி ஸ்டாலின் என் கையிலே புலி வில் கயல் கொடித்த கொடியை கொடுத்தார். நான் புறப்பட இருக்கிறேன். திடீரென்று ஒருவனை உயரத்துக்கு நெருப்பு மேடைக்கு முன்னாலே எழுந்தது. தணல் பயங்கரமாக எழுந்தது. உள்ளே ஒரு உருவம் சிக்கிக் கொண்டிருக்கிறது, கைகால்கள். ஐயோ, தீக்குளித்து விட்டாரே யாரோ ஒருவன் என்று ஓடி சென்று பார்த்தோம். அந்த தீயை அணைத்தோம். பக்கத்திலே விசிட்டிங் கார்டு கிடந்தது. அவன் சிவகாசியை சேர்ந்த மதிமுகவின் இளைஞரணி துணை செயலாளர் ரவி என்று அதிலே போடப்பட்டிருந்தது. உடனடியாக நானும் இன்று மதுரை தெற்கு தொகுதியிலே நம்முடைய அணியின் வேட்பாளராக போட்டியிடுகிறாரே நம்முடைய பூமிநாதன், அவரும் சின்ன செல்லமும் அப்பல்லோ ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் அவனை சேர்த்தோம். அவன் கண்கள் திறந்திருந்தன, கண்கள் கருகவில்லை. ஏனப்பா இப்படி செய்தாய்? உன் மனைவியும் மக்களும் அழுது கதறுகிறார்களே, இந்த முட்டாள்தனத்தை ஏன் செய்தாய் என்ற போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பாற்ற வரிசையாக பட்டியலிட்டு சொன்ன இத்தனையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், மக்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. எந்த பத்திரிகை உங்கள் செய்தியை போடாது, எந்த தொலைக்காட்சி உங்கள் செய்தியை போடாது. நான் தீக்குளித்தான் இறந்தான். அதன் மூலமாக உங்களுடைய இந்த போராட்டம், நீட்டினோ எதிர்த்து போராட்டம் மக்களுக்கு தெரிய வரும் என்பதற்காக நான் தீக்குளித்தேன். என் பெயர் வராவிட்டால் என்ன? உன்னை மாய்த்துக் கொள்வதால் உன் மனைவி மக்கள் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். இல்லன்னா அவங்களை நீங்க காப்பாற்றுவீங்க. 2ஆம் நாள் இறந்து போனான். அவனை கொண்டு வந்து சிவகாசி மயானத்திலே தகனம் செய்துவிட்டு போறோம். அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து இன்னைக்கு வேலைக்கு போய் சேர்ந்திருக்கிறார். நான் ஏன் குறிப்பிடுகிறேன்? தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக போராடியவன் என்ற முறையில் இனி எதிர்காலத்திலும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் எனில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளரும் போதுதான் தமிழகத்தினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். அதே ஸ்டெர்லைட் சாலை எதிர்த்து மக்கள் போராடிய போது 13 பேர் படுபயங்கரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் மேடைகளிலே இன்றைக்கு அரைகூவல் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், நீங்கள் நிர்வாகத்தில் இருந்தபோதுதானே அந்த கொடுமை நடந்தது? ஒருவர் இருவர் அல்ல, 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒரு பெண் பெயர் ஸ்னோலின், 11வது படிக்கிற மாணவி. தலை வெடித்து மூளை மண்ணிலே சிதறி அந்த குடும்பத்தினரை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த 6 மணி நேரத்துக்குள் தூத்துக்குடிக்குள் சென்று முதலில் சென்ற அரசியல்வாதி நான் தான். அங்கே போய் அந்த வீட்டுக்கு போனேன். முட்டி மோதிக்கொண்டு சுவற்றிலே முட்டி தலை வெடித்து மூளை மண்ணிலே கிடக்கிறதுக்கு சுட்டார்களே என் பிள்ளையை.
நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? தெருவிலே நடந்து போய் கொண்டிருந்த எங்களை சுட்டார்கள். மீனவர் பகுதிக்கு போனேன். ஜான்சி என்கிற ஒரு பெண்மணி தூக்குவாளியிலே மகளுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிற அந்த பெண்ணை போலீஸ் நிர்வாகம் பக்கத்தில் வந்து சுட்டுக் கொண்டது. மண்ணிலே அப்படியே துடிதெடுத்து செத்து போறான். இப்படி 13 உயிர்களை காவு வாங்கினீர்கள். ஸ்டெர்லைட் முதலாளிக்காக காவு வாங்கினீர்கள். கோடீஸ்வரன் ஸ்டெர்லைட்டிடம் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில்பட்டி மேடையில் இருந்தவாறு இந்த வினாவை கொடுக்கிறேன். இவ்வளவு படுபயங்கரம் நடந்ததற்கு பிறகு அதை போலவே 2 பேர் காவல் நிலையத்திலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்டார்களே. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அடித்தே கொல்லப்பட்டார்களே. குற்றுயிரும் குறையுமாக கோயில்பட்டி சப்ஜெயிலே வந்து அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் 2 பேருமே மாண்டு போனார்கள். தீர்ப்பு நேற்றைக்கு வந்திருக்கிறது. 10 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை. இப்படித்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட குடும்பாவிகளுக்கு. ஜாமீனிலே வெளியே வருவதும் எளிதிலே தப்பித்துக் கொள்வதும் கொடிய செயல்களை செய்பவர்களுக்கு சுலபமாக போய்விட்டது. வேடரத்தத்திலே ஒரு 11வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை, அந்த வீட்டுக்கு நான் போனேன் காலை. அங்கே லெட்டின் கிடையாது. 11வது வகுப்பு பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே போய்விட்டு வரலாம் என்று இரவு 7 மணிக்கு வெளியே போகிறார் காலை கடன்களை கழிப்பதற்காக. திரும்பி 9 மணி வரை வரவில்லை. தாயும் தந்தையும் துடிதுடித்து போனவர் 2 பெண் குழந்தைகள், ஒரு மூத்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். இப்ப ஒண்ணு அதெல்லாம் புகார வாங்க முடியாது. காலையில வாங்க. யார் சொல்றது? போலீஸ் சொல்லிவிட்டது. காலையில் போனார்கள். நீங்க விளாத்திகுளத்துக்கு போங்க, இங்க நாங்க பெட்டிஷன் வாங்க மாட்டோம். விளாத்திகுளத்துக்கு போகும்போது அங்கே இருந்த காவல் அதிகாரி எவனோடையாவது ஓடி போயிருப்பான், இங்க வந்து தொந்தரவு பண்றேன். இதே வார்த்தையை அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் வேடரத்துக்கு பக்கத்திலேயே குளத்தூருக்கு வந்தார்கள். ஒரு புதர்களுக்கு மத்தியிலே அலங்கோலவாத நிலையில் அரை நிர்வாணமாக கொல்லப்பட்டு கிடக்கிறாள் அந்த பெண் குழந்தை, 11 வயது பெண் குழந்தை. இந்த அரசிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுகிறார்களே. உடனடி 24 மணி நேரத்திலே 7 பேரை கைது செய்தது காவல்துறை.